ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாகவே வந்து கோல்டோட ரேட் வந்து அதிகமாகவும் ஆகுது, குறைவாகவும் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கூட கிடையாது, ரொம்பவும் குறைய கிடையாது. ஒரு மிடில் ரேஞ்சில் வந்து இன்றைக்கி வந்து குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோல குறைஞ்சிருக்கு, எவ்வளோல இருக்குது, எவ்வளோ ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து இன்றைக்கி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 22 கேரட்டு எவ்வளோல ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? 22 கேரட் கோல்டோட ரேட் வந்து இன்றைக்கான டேட்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா, ஒரு கிராமுக்கு வந்து 60 ரூபா சரிஞ்சு 6490 ரன் ஆகுது. இதே இது 8 கிராமுக்கு எவ்வளோல ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 480 ரூபா வந்து குறைஞ்சி 51,920 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா? ஸோ 22 கேரட் பார்த்துட்டோம். ஸோ 24 கேரட்டுக்கும் 22 கேரட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து சேம் ரேட்டில் தான் கம்மியாக இருக்கும். அது எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத பார்க்கலாம். 24 கேரட் கோல்டோட ரேட்டில் மோஸ்ட்லி வந்து நம்ம எதுக்காக வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேங்க்லேயோ வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வந்து நம்ம வந்து வாங்கிக்குவோம். ஸோ அதுக்காக தான் இந்த 24 கேரட் கோல்டோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த 24 கேரட்டு இப்போ எவ்வளோல சரிஞ்சு எவ்வளோல ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா, 60 ரூபா வந்து குறைஞ்சி 6,945 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குது. அதே மாதிரி அப்போ ஒரு பவுனுக்கு எவ்வளோ, அதாவது 8 கிராமுக்கு வந்து எவ்வளோல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 480 ரூபா வந்து சரிஞ்சு இன்றைக்கான டேட்டில் எவ்வளோல ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55,560 ரூபாயில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இது எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ 22 கேரட்டும் 24 கேரட்டும் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட வெள்ளி ரேட்டையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ வெள்ளி ரேட் சொல்லாமல் போனால் எப்படி, வாங்க வெள்ளியோட ரேட்டு எவ்வளோல இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான டேட்டில் வெள்ளியோட ரேட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.50 பைசா குறைஞ்சி 92 ரூபாயில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது 92 ரூபாய்க்கு இன்றைக்கான டேட்டில் வெள்ளி வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அப்போது வந்து மோஸ்ட்லி வந்து கிராம் கணக்கில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே வாங்குறது தான். ஸோ ஒரு கல்யாணம், மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா கிலோ கணக்கில் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கான இதையும் சொல்லிக்கலாம். ஸோ ஒரு கிலோ வெள்ளி வந்து எவ்வளோல ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 92,000 வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்போ இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ 22 கேரட், 24 கேரட் வெள்ளியோட ரேட்டு இது மூணுமே வந்து தெளிவாக கிளியராக பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ டுமாரோ ஒரு நல்ல நியூஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படிலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை, see you all, bye bye.